ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், வேர்ல்டு கப் வேறு பயங்கரமாக போயிட்டுருக்கு. நேற்று வேறு யூஎஸ்ஏ வந்து பாகிஸ்தானே அடிச்சிட்டாங்க. செம மேட்ச் ஆச்சு நேற்று. நான் கூட ஃபுல்லாக பார்த்த மேட்ச்சு. கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு வேர்ல்டு கப். இந்த சமயத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரீசெண்டாக ஒன்று பேசியிருக்காருங்க. தமிழக வீரருக்கு ஏன் வாய்ப்பு தர மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு, ஏது பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் ஆமாங்க, அஸ்வின் ஐபிஎல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லா சூட்டும் கொஞ்சம் தழிஞ்சு இருக்குங்க. இந்த சமயத்தில் வேர்ல்டு கப்பில் ஏன் நடராஜன் எடுக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆவேசமாகவே பேசியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நடராஜன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் ஏன் எடுக்கலை? நம்ம அஸ்வின் அண்ணா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்றைக்கி ஆப்போசிட்டாக ஆடிட்டு வந்திருந்தார். அவரையும் வேர்ல்டு கப்பில் எடுப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் எடுக்கலை. ஆனால் அவர் நடராஜனுக்கு குரல் கொடுத்துருக்காருங்க. நடராஜன் உண்மையாக நல்ல பவுலர் தான். அவருக்கே நீங்கள் வாய்ப்பு தரலை. டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஐபிஎல்லில் நல்ல விக்கெட் டேக்கிங் எடுத்துகிட்டு இருக்காரு. டெத்தில் சூப்பராக போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் பிச்செலாம் நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கான பிச்சு. கண்டிப்பாக 4 ஸ்பின்னர் போனதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் நடராஜனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் அவர் வாய்ப்பு கிடைக்காது. நிறைய பேர் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு வந்தாங்க. நானும் அவருக்கு ஆதரவாக தான் குரல் கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லா எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு பவுலர், அதுவும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இந்தியா அன்றைக்கி கிடைக்குது ஒரு பொக்கிஷம். அவரை நீங்கள் ஏன் தவற விட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் கோபமாக பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க. நடராஜன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ஐபிஎல்லில் பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். அவருக்கே வாய்ப்பு தரல. அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் பிளேயராச்சும் எடுத்திருக்கலாம். அது கூட எடுக்கல. ஏன்னு தெரில. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஒருவேளை தமிழகனாக இருக்கிறதுனால அவர் வாய்ப்புக்கு மறுக்குதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கலீல் அகமத், ஆவேஷ் கான் ஓரளவுக்கு பண்ண ரீசெண்டாக கலீல் அகமத், முகமது சிராஜில் ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணல ஐபிஎல்லில். ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நல்லா பண்ண நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு போது ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. உண்மையாகவும் நல்ல பவுலருங்க. நல்லா ஸ்விங் பண்ணுறாரு, பாலை டெத்தில் சூப்பராக போடுறாரு. பேட் கமெண்ட்ஸே சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில், நடராஜன் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம், கண்டிப்பாக அவர் நல்லா ஃப்யூச்சர் இருக்குது, அவர் இந்தியன் டீமில் விளையாடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு பேட் கமெண்ட்ஸே சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியன் கேப்டன் அவரே நம்ம நடராஜன் பற்றி இந்த மாதிரி பேசியிருக்கும்போது நம்ம ஏங்க அவர் எடுக்கலை? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டைமண்டை லாஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லலாம். உண்மையாக நடராஜன் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவர் எடுத்திருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் T20 வேர்ல்டு கப்பில். பரவாயில்ல விடுங்க, எடுக்கலை. வேர்ல்டு கப் ஆடிட்டு இருக்கு இந்தியா. ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாண்டை ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த மேட்ச் 9ஆம் தேதி பாகிஸ்தான் எதிர்கொள்கிறாங்க. இந்தியா நீ ஜெயிக்கிட்டுங்க. ஆனால் நடராஜனுக்கான இந்த மாதிரி அஸ்வின் குரல் கொடுத்துருக்குது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஏன்னா ஒரு தமிழன் குரல் கொடுக்குறான். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ஒற்றுமை தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் நடராஜன் ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. பார்க்கலாம், இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சாச்சு. அயர்லாந்து சீரீஸ்லாம் வருது, அதெல்லாச்சும் நம்ம தமிழக வீரர் நடராஜனுக்கு வாய்ப்பு தராங்களாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை பேர்லாம் நடராஜன் வேர்ல்டு கப் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து அவர் எடுக்காது உங்களுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு நினைக்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அஸ்வின் அண்ணா பிடிக்குமா உங்களுக்கு? பிடிச்சா மறக்காமல் சேனல் ஒரு சப்ஸ்கிரைபோ ஒரு லைக்கோ ஒன்று போட்டுவாங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் அஸ்வின் அண்ணா பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.